இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தான். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஏன் குறிப்பிட்டு வாலிபன் என்று சொல்லப்படுகிறது? கவனிங்க, தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உண்மையாகவே இன்றைக்கு பிசாசானவன் அநேக வாலிப சகோதரர்களை சகோதரிகளை தான் அவன் டார்கெட் பண்ணி இருக்கிறான். அப்போ வாலிபர்களுடைய வழியில தான் அநேக அசுத்தமான காரியங்கள் பிசாசு கொண்டு வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் கொண்டு வந்து போடுகிறான். கவனிங்க, தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதை வைத்தும் இருதயத்தை வாலிபர்கள் தங்களுடைய வழிகளை எதை வைத்தும் சுத்தம் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இப்ப வசனம் என்னங்க சொல்லுது? தேவனுடைய வார்த்தை, இந்த சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு இருப்போமானால் இந்த வசனத்தினாலே நம்மை காத்து கொள்ளுகிறதுனாலே உண்மையாகவே இந்த பூமியில மாத்திரம் அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்திலும் மீட்கப்பட்ட கூட்டமாய் உண்மையாகவே இந்த வசனத்தை கேட்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகள் மீட்கப்பட்ட கூட்டமாய் வசனத்தின்படி உங்களை காத்து கொண்டா மாத்திரம்தான் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும். இன்றைக்கு இந்த உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள், அசுத்தங்கள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாமே இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே அநேக தந்திரமாய் பிசாசு நுழைத்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே தேவ பிள்ளைகளை எச்சரிக்கை, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை இன்றைக்கு வஞ்சித்து பிசாசானவன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான வாலிப சகோதரனே சகோதரி, கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனாலையும் சுத்தம் பண்ண முடியாது. தேவனுடைய ஜீவனுள்ள சத்தியமுள்ள இந்த வார்த்தை தான் உங்க இருதயத்தை, உங்க வழியை சுத்தப்படுத்தும். பிசாசானவன் பாருங்க, இந்த ஜீவனுக்குரிய பாதையில இந்த வழியிலே நாம் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வழியில பாருங்க பல தடைகளை அவன் உண்டு பண்றான், அசுத்தமான காரியங்களை போடுறான். அதை சுத்தப்படுத்தினாதான் நம்ம போகவே முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்ப அது எதனாலும் சுத்தம் பண்ண முடியும்? நம்ம ஒன்னொன்னு இறங்கி சுத்தப்படுத்திட்டு இருந்தா அந்த ஜீவனுக்குரிய பாதையில நாம் போய் சேர முடியாது. நம்முடைய வேகத்தை அவன் குறைத்து போடுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, அருமையான வாலிப சகோதரனை சகோதரி, இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், உம்முடைய தேவனுடைய வார்த்தை வசனம், இந்த ஜீவனுள்ள வார்த்தையை அனுதினம் வாசித்து இதை தியானித்து உங்கள் இருதயமாக பலகைகளை எழுதி கொள்வீர்களானால் இந்த வசனம், இந்த ஜீவனுள்ள வசனம் என்னை சுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தேவனிடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. உண்மையாகவே இதை நான் என்னுடைய மாம்ச பலத்தினாலே நான் சுத்தப்படுத்தணும்னு நினைச்சா என்னால முடியவும் முடியாது, அந்த பலனும் கிடையாது, நான் தோற்று போவேன். இந்த காரியங்களை நான் எதிர்க்கும்படியான அந்த பலன் எனக்கு எதிலிருந்து உண்டாகிறது? இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் எனக்கு உண்டாகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய வழிகளை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுவோமே. இந்த காலைவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே உண்மையாகவே வாலிப சகோதரனே சகோதரி, இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், தேவனுக்கு முன்பாக அவருக்காக இந்த உலகத்தின் வழியிலே, இந்த பூமிக்குரிய வழியிலே நாம் நடந்து போகிற பாதையிலே, அந்த ஜீவனுக்குரிய பாதையிலே நாம் போகிற பாதைகளில் அநேக தடைகளை பிசாசு உண்டு பண்ணி இருக்கலாம். இந்த காலைவேளை இந்த ஜீவனுள்ள வார்த்தையினாலே அந்த தடைகளை உடைத்து போடுங்கள். ஜீவனுக்கு போகிற பாதைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆமென். ஜெபிப்போமா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வழிகளை கர்த்தர் அவருக்கு விரும்புகிற பிரகாரம் அவர் பரிசுத்தப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமே. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலைவேளை அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வழியை விட்டு அநேகம் பிள்ளைகள் பின்வாங்கி பிசாசின் வஞ்சகத்திற்கு, அந்த மோசம் போக்கும் காரியங்களுக்காக பின்வாங்கி இருக்கலாம். இன்றைக்கு அந்த பின்வாங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே திருப்பிக் கொண்டு வருகிறார். இந்த காலைவேளை பரிசுத்தம் ஒரு விசையாய் அவர்களை கழுவட்டும், பரிசுத்தப்படும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அந்த வாலிபர்களுக்கு எதிராக பிசாசு கொண்டு வந்து வைத்திருக்கிற
அசுத்தமான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அழித்து போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே, உடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அழிந்து போகட்டும். பரிசுத்தமாக நீர் விரும்புகிற பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளிடம் காணப்படும். கடைசி நாட்கள் ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு வாலிப சகோதரி கர்த்தனை உம்முடைய வேலைக்காக, இயேசுக்காக பயன்படுத்துகிறார். கர்த்தனை பயன்படுத்துங்க. கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதான். இயேசுவினுடைய வார்த்தையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் வழிகளை பரிசுத்தப்படுத்துங்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு உழைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.